மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு போறார். இந்த ரிஷப ராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம். மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில கேது பகவானும், இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார். இதை தவிர கும்பத்துல சனி பகவானும், கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும், புத பகவானும், ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பெயர்ச்சி நிகழுது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி 2ஆவது ராசியில பெயருது. பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்துல பெயர்றாரு. இங்க இந்த குரு பகவான் சற்றேறக்குறைய 1 ஆண்டுகள் இருப்பார். இந்த 1 ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராயச்சித்தம் என்னன்னும், இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும், திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சியில சொல்லப்படுது. இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பான தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இதுவரையிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து அவர் ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார். நல்ல மென்மையான நிலையில் இருந்தீங்க. கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் ஆட்டி படைக்கப்பட்டு இருந்தீங்க. இப்போ 7.5 சனியும் விலகியாச்சு. ஆனந்தம் தாண்டவமாட போகுது. பிரகஸ்பதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த மேன்மைப்படுத்துவார். அதை தவிர அவருடைய விசேஷ பார்வைகள் மூலியமாகவும் வெற்றிகளை தரக்கூடியவர். எப்பொழுதுமே குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அதை தவிர எல்லா கிரகங்களுக்கும் உண்டான மாதிரி சதம பார்வையும் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு உண்டு. அப்போ அவர் நிற்கிற இடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவுஸ்தானம் அப்படிம்போம். அடுத்தது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம். உங்களுடைய ராசிநாதனான குருவே உங்களுடைய ராசிக்கு 6ல் நிற்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை எதிரிகளுடைய தொல்லைகளில் அடிமைப்பட்டு கிடந்துக்கிட்டு இருந்தீங்க. பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அவன் நம்மளை கெடுத்துருவானோ, இவன் நம்மளை கெடுத்துருவானோ, அவன் நம்மளை போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எதிரிகள் அற்ற நிலை உண்டாகும். எப்போ ஒருத்தனுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலே அவனுடைய முன்னேற்றம் தடையும் தாமதமும் விலகும். அதே போல் தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம்ன்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உத்தியோகஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார் பிரகஸ்பதியான குரு பகவான். நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் பண்ணி கொடுப்பார். சாமி, நானும் கடந்த காலகட்டங்களில் ஒப்பந்த ஊழியராகவே கான்ட்ராக்ட் ஊழியராகவே இருந்துக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு இந்த பிரகஸ்பதியோடைய பலம் பெற்று உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய வேலைகளுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய நல்ல பெரிய பதவிகள் கிடைக்குமா? கிடைக்கும். அடுத்தது உடல் நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 7.5 வருஷமாகவே 7.5 சனியினால் ஆட்டி படைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தனுர் ராசிக்காரங்க. அத்தனை பிரச்சனைகளும் ரோகம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையிலேருந்து நாம் விலகிட்டோம், உடல் உபாதையிலேருந்து நாம் விலகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் படுது. எப்போ ஜீவனஸ்தானத்தில் படும்பொழுதோ கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் முடக்கமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த காலகட்டம்னே சொல்லலாம். அதே போல் பொருளாதாரத்தில் சறுக்கல்களும் பிரச்சனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் நிகழ்த்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கிறதுனால அர்ச்சனைகளும் அசிங்கங்களும் நிகழ்ந்தது அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த உங்களுடைய பொருட்கள், சாமி நானும் ஸ்டாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலையும் உங்களுடைய குரு பார்வை படுறதுனாலையும் இந்த நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரமாகும். அதை தவிர விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி கிடைப்பார். கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்து உங்களுடைய வேலை பார்க்குற நிறுவனத்தை முன்னேற்றத்துக்கு அத்தனை உதவியும் பண்ணுவார். அப்போ அத்தனை உதவி பண்ணும்போது உங்களுடைய எண்ணத்தை தோன்றும், நம்ம இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா, இதை பெரிய லெவலில் பண்ணலாமா அப்படின்னு தோணும். அதற்கு பைசா வேணுமே, கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலியமாக பைசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுவீங்க. எந்த விதமான அபிவிருத்தி பண்ணுவீங்க அப்படின்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதன் மூலியமாக டாலர், தினாம் மற்றும் பவுண்டு அந்நிய செலாவணிகள் அள்ளி குவியக்கூடிய காலகட்டம். இதை தவிர உங்களுடைய நிறுவனத்தை ஃப்ரான்ச்சைசி அதாவது ஏஜென்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோடது ஒரு கடை நடத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ராயல்டி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள், ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக திடீர்னு பண வரவும் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன சாமி அப்படின்னாக்க 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக கடனாளியாக இருந்துகிட்டு இருந்தீங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, அடுத்தது விசேஷ பார்வை. குரு பகவானானவர் உங்களுக்கு ராசிக்கு 6ல் உட்கார்ந்துண்டு உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்லாமலே தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாம் ஜாதகம் பொருந்ததுன்னு சொல்லுவோம், இன்னொருத்தவங்க ஜாதகம் பொருந்தலேம்பாங்க. வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு திருமணம் தடையும் தாமதமும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி கிடைக்காம இருந்த தனுர் ராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ குழலினிது யாழினிது மழலை சொல் கேளாதோர். அப்போ உங்கள் வீட்டில் வம்சம் விருத்தி ஆகும் பொழுது உங்களுக்கு உண்டான குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், அவப்பெயர்கள், அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பொருள் சேர்க்கை இல்லாமல் கஷ்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க.
2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை வரும் பொழுது, தனக்காரகனான குருவுடைய பார்வை வரும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சரி, இதை தவிர சுக்கிரன் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் முடங்கி கிடந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் பொழுது அதில் டாலர்லேயும் திர்ஹாம்லேயும் பவுண்ட்லேயும் கிடைக்கும் பொழுது கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். சரி, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. அது தொடர்புடைய துறைகள், லைட்மேன்லேருந்து டைரக்டர்லேருந்து எலக்ட்ரீஷியன்லேருந்து எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி தனுர் ராசி என்பவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை கொடுக்குவாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். தலைவருடைய கடைக்கண் பார்வை கிடைச்சி உங்களுக்கு திடீர்னு பதவி கொடுப்பார். பதவி கொடுக்கறது மூலயமா பொருளாதார வரவு வரும். பொருளாதார வரவு வரும்பொழுது அரசாங்கத்தோடு இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும். அரசாங்கத்தோட பிரச்சனைகள் தீர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே ஒன்று வெற்றி வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரோடு கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு, கட்டட கான்ட்ராக்டு, மைன் கான்ட்ராக்டு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். சரி, மொத்தத்தில் தனுர் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். இதில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனைகள் வரும்? தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு தீர்றதுக்கு ஒரே சரணாகதி. காஞ்சிபுரம் அரக்கோணம் பக்கத்தில் கோவிந்தவாடி அகரம்னு ஒன்று இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தி மகாபரிவர் காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணினது அந்த கோயில். கரையோரம் இருக்கும், ஆற்று கரையோரம் இருக்கும். அங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதே அப்படின்றவங்களுக்கு என்னுடைய யூடியூப்பில் இறுதியில் குருவுடைய காயத்ரி கொடுத்துருக்கேன். அந்த காயத்ரியை கார்த்தால சூரிய உதயம் ஆன பிறகு டெய்லி 54 முறை ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.